أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسول كريم أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் அன்னலாருடைய குடும்பத்தாரின் மீதும் இன்னும் கோரிப்பாளையம் ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் மதரசா சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரமலானே வருக யாஹுல் ரமலான் என்னும் இந்த மாபெரும் கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் அனைவருடைய குடும்பத்தாரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகுன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரமலான் சம்பந்தமா தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க எல்லாருமே ஒரு 4:30 மணில இருந்து மாறி மாறி ரமலான் தான் என்ன, ரமலானோட சட்டங்கள் என்ன, ரமலான் நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை ரமலான் சம்பந்தமா பார்த்திருப்பீங்க. இன்னும் நான் உங்களுக்கு சொல்றேன், இது இப்ப மட்டும் இல்ல, இப்ப நீங்க சமீபமா பாத்தீங்கன்னாலே தெரியும். இன்னும் சில நாட்களில் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையை கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய காத்திருக்கிறோம். இப்ப நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு? எந்த மதரசால பார்த்தாலும் ரமலானே வருக, ரமலான் மர்ஹபா, வெல்கம் ரமலான், இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுது. மஹல்லாக்கள் தோறும் மதரசாக்கள் தோறும் ரமலானே வருக அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி இப்ப புதிதாக ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இல்லையா? வருடா வருடம் நம்ம இந்த நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்கன்றத உள்வாங்குறோம். ரமலான அடையிறதுக்கு ஆசையாக இருக்கிறோம், ரமலான அடையிறோம். ரமலான இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ரமலான நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணுங்கிற நியத்து வைக்கிறோம். முதல்ல ஒரு 3 நாள் ஒரு மாதிரி போகுது, அடுத்து ஒரு 10 நாள், அடுத்து 10 நாள் இருக்குல்ல, 2ஆம் 10, அடுத்து ஒரு 10 நாள் இருக்குல்ல. இது எப்ப நடக்குது? 3வது 10ல. கடைசியா ஈதுல் ஃபித்ருடைய நாளை அடையும் போது என்ன சேர்த்திக்கிறோம்? ஷவ்வால்ல ஒரு 6 நோன்பு இருக்கு, அதை இன்னும் நான் சிறப்பாக செய்திடுவேன். இப்படிதான் காலங்காலமா நம்மளுடைய நிகழ்ச்சிகளை நம்ம திட்டமிட்டுறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், இல்லைங்களா? நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நாளை மறுமை நாள்ல நமக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கு. சும்ம யௌமைதீன் அனின் நயீம் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதீன் அனின் நயீம், சூரத்து தகாசுருடைய வசனங்கள். பிறகு அந்நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருள் கொடைகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். 4:30 மணில எங்க உட்கார்ந்துருக்கோம்? அருள் கொடைக்குள்ள தானே இருக்கீங்க. 4:30 இருந்து 8:00 வரைக்கும் எதுக்குள்ள இருக்கோம்? நம்ம எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய பணம், இல்லையா? எத்தனை பேருடைய தியாகம், எத்தனை பேருடைய வருகை, பல குடும்பங்களாக நம்ம இங்க சங்கமிச்சிருக்கோம். சோ இந்த அருள் கொடை குறித்து நமக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, இல்லையா? அப்ப அதை நம்ம எப்படி நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, கிடைத்த செய்திகளை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம மாத்திக்கணும். நம்ம எத்தனையோ பயான் இந்த கோரிப்பாளையத்துல நடக்குது, வாரம் பயானுக்கு போறோம். ரமலானை பற்றி எவ்வளவு செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். இந்த வருஷம் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லீமாக இருந்து 10 வயசுல நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பல வயது தரப்பட்டவங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கும். எத்தனை வருடங்களாக இந்த ரமலான் வருகை நிகழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரமலானுடைய செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்முடைய ரமலான் நம்மை விட்டு பிரியும் போது இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க திருப்தியா இருக்கீங்களா? பா மாஷா அல்லாஹ், இந்த ரமலான் அளவுக்கு நான் எதையுமே பயன்படுத்திக்கிட்டதே இல்லை, இந்த 30 நாளையும் நான் அழகான முறையில், நான் நினைத்த முறையில், இறைவன் விரும்பக்கூடிய ஒரு முறையில் என்னுடைய ரமலானை நான் கழித்தேன் அப்படிங்கிற திருப்தி யாருக்காவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பரிசு இருக்கீங்களா? யாராவது? யாருமே இல்ல, நம்மள யாருமே அப்படி இல்லை. ஏன்னா வருடா வருடம் ரமலானுக்காக திட்டமிடக்கூடிய நாம யாரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம கூட யாரு இருக்கா? யாரு இருக்கா? அல்லாஹ் நம்மளோட துணை இருக்கிறான். கூடவே யாரோட பிரயாணிச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஷைத்தானோடு பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருக்கும் போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்துல
சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு நமக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் போது எங்களுடைய இறையச்சம் மிகைத்தளவா நிற்குது. எங்க வீட்டுக்கு போனவொடனே எல்லாத்தையும் நாங்க மறந்துடுறோமே, எங்களுடைய இறையச்சத்துல குறைபாடு ஏற்படுதே அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த மாதிரிதான். மதரசால பாடம் படிக்கும் போது, பயான் கேட்கும் போது, நம்ம பாங்குதுவா எல்லாரும் சொன்னோமா? இங்க சொல்லிட்டோம். வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமா? தெரியல. இப்ப நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு முஸ்லீமாக நாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய உடை மட்டும்தான் முஸ்லீம் என்பதற்கு அடையாளங்களாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த ஹிஜாபை நான் அணிந்திருப்பதால் ஒரு முஸ்லீம் பெண்ணாக பார்க்கப்படுகிறேன். இப்படி சில அடையாளங்களை கொண்டு வாழக்கூடிய முஸ்லீம்களாக நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இந்த ரமலானுடைய மாசத்துல மாணவி பேசும்போது சொன்னாங்க, லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சவாதிகள் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான்ல நமக்கு நோன்பு வைக்க சொல்லியிருக்கான். நிறைய காரணம் சொல்றாங்க உஸ்தாபி. உடலியல் ரீதியாக நிறைய மாற்றம் ஏற்படுது, ஆரோக்கியம் ஏற்படுது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ரமலானுக்குரிய முக்கியமான அம்சம், இறைவன் கூறக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எல்லாம் இறையச்சவாதிகள் ஆகணும், லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அப்ப எப்படி ரமலான் நம்மளை இறையச்சவாதியா மாத்துது அப்படின்னு சொன்னா, வெறும் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் கிடையாது. எப்படி, எதுக்காக நம்ம பசிச்சிருக்கோம், எதுக்காக நம்ம தாகித்திருக்கோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் சஹர முடிச்சுட்டு எல்லாரும் இல்லாத ஒரு நிலையில தாகத்துக்காக ஒரு உணவையோ ஒரு பானத்தையோ நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா, என்னை படைத்தவன் என்னை உற்று நோக்கிட்டு இருக்காங்கிற ஒரு சிந்தனை வருது இல்ல? அந்த சிந்தனை எப்பெல்லாம் நமக்கு வரணும் தெரியுங்களா? அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலை நான் செய்யும் போது எனக்கு அந்த சிந்தனை வரணும். அல்லாஹ் ஏவிய ஒரு செயலை நான் செய்யாத போது எனக்கு அந்த சிந்தனை வரும். இதுதான் அல்லாஹ்க்கும் தத்தக்கும். வெறும் நோன்பு வைக்கும் போது மட்டும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், நான் குடிக்க மாட்டேன், அல்லது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த காரியங்களை நான் செய்ய மாட்டேங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு இறையச்சத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அந்த இறையச்சத்தை உருவாக்குவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அழகான ஒரு அமல் தான் இந்த நோன்பு. இதெல்லாம் காலங்காலமா கேட்டுட்டு இருக்கோம், அப்படிதானே? அப்படிதானேமா? கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கு மத்த மாசம் ரமலான்ல வச்சிருக்கான்? குர்ஆனை படிச்சிருக்கீங்களா? குர்ஆன்ல எந்த மாசத்தோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு? ரமலான் மட்டும்தான். ரமலான் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மாசத்தின் பெயர் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் தவறா விளங்கி இருக்காங்க, துல்ஹஜ் மாசம் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு. நேரடியாக அந்த வார்த்தை அரபில வரல. சரிங்களா? நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல தான் ஒரு 4 மாதங்கள் சொல்லி போட்டிருப்பாங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ரமலானுடைய மாசம் எப்படிப்பட்ட மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலதான் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்க கூடிய குர்ஆனுல் கரீம் இறக்கி அருளப்பட்ட மாசம். இப்ப உங்கள்கிட்ட நான் ஒரு குர்ஆனை கேட்டா என்ன செய்வீங்க? பக்கத்துல இருக்கு தர்கா ஸ்டோர்ல ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணா ஒரு குர்ஆனை போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஒரு 500 ரூபாய் மினிமம் நான் சொல்றது. பல வகையான குர்ஆன் இருக்கு. ஒரு 500 ரூபாய் இன்னைக்கு நான் செலவு பண்ணலாம், என்னிடத்தில் குர்ஆன் வந்துடும். அதனால குர்ஆனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அல் குர்ஆனுல் கரீம அப்படியே கொண்டு வந்தெல்லாம் கையில கொடுத்துறல. கிட்டத்தட்ட 23 வருஷ உழைப்பினுடைய அந்த வகை செய்தி அப்படிங்கிறது, நான் இன்னைக்கு பயான் பண்றேன், நீங்க பேசுறீங்க, கேட்டு உள்வாங்கிட்டு போயிட்டீங்க, இந்த மாதிரியான ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. சில நேரங்களில் வகை வரும்போது வலியினால் கால்களை துண்டித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? வலியை உணர்ந்திருக்காங்க. ஏன்னா இறங்குனது உங்களுடைய வார்த்தையோ என்னுடைய வார்த்தையோ இல்ல. யாரோட வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்கு. ரசூலுல்லாஹ் மரணிச்சு பல வருஷங்கள் ஆகி போச்சு. அந்த குர்ஆனுல் கரீம் இன்னைக்கு நம்மளுடைய கைகள்ல இருக்குது. காலம் அல்லது அவங்களுக்கு பின்னாடி வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலம் அல்லது தாபியங்களுடைய காலம், தபே தாபியங்களுடைய காலம், இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை, குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மறுமை நாள் வரை வரவிக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்குமான ஒரு வழிகாட்டி. அப்ப அப்பேற்பட்ட அல் குர்ஆனுல் கரீம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படக்கூடிய இடங்கள்ல
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அந்த செய்தி போகணுங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கான், கேப் விட்டு 23 வருஷங்களாக ஆக்கி கொடுத்திருக்கான். இன்னைக்கு நம்ம நினைச்சா கூட ஒரே நாள்ல குரானை ஓதி முடிச்சிடலாம் இல்லையா? 1 அல்லது 2-3 நாள் என்ன செய்யறோம், ஒரே நாள்ல குரானை ஓதி முடிச்சிடணும். ஏன்னா அந்த குரானுடைய வலிமை நமக்கு தெரியல. சரிங்களா? அந்த குரான் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியல. ரமலானுடைய மாசம் வந்துட்டா குரானும் கையுமாவா நம்ம தெரிகிறோம். நன்மை என்ற ஒரே ஒரு அடிப்படை மைய கருத்தாக கொண்டு குரான் ஓதுனா நன்மை கிடைக்கும், அதனால நான் குரான் ஓதுறேன். இது மட்டும்தான் குரானை பத்தி நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குரானை, உலக வழிகாட்டியை 23 வருட காலங்கள் இடைவெளி விட்டு தன்னுடைய தூதருக்கு கொடுத்திருக்கான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்பேற்பட்ட மனிதர் இல்லையா? அவங்களுக்கே அவ்வளவு இடைவெளி விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அதனுடைய வலிமையை நம்ம என்ன செய்யணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். குரான்ல எத்தனை வசனம் இருக்கு? 6666 4 இல்லையா? அந்த 6666 வசனங்களும் இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல்ல இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடைவெளி விட்டுதான் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த 23 வருஷ கால இடைவெளியில. அப்ப அந்த குரானில் இருக்கக்கூடிய முதல் 5 வசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா அலக்கினுடைய முதல் 5 வசனங்கள் கண்ணியமான இந்த ரமலானுடைய மாசத்துலதான் அல்லாஹ் இறக்கி கொடுத்திருக்கான். பேர்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த ரமலானுடைய மாசம் இருக்கு. சரிங்களா? இந்த ரமலானுடைய மாசம் என்பது குரான் இறக்கி அருளப்பட்ட மாதமாக இருக்கிறது, முபாரக்குடைய மாதமாக இருக்கிறது, ரஹ்மத்தினுடைய மாதமாக இருக்கிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படக்கூடிய ஒரு மாசமாக இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட இந்த ரமலான் மாசம், இன்னும் ரமலானை பத்தி நம்ம அதிகமா பார்க்கணும் அப்படின்னு இன்னும் அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் படிச்சிருக்கோம் தானே? அதுல என்ன வருது, என்ன படிச்சீங்க? லைலத்துல் கத்ர் இரவுல 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு மாதம், ஒரு நாள் இல்லையா? அந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைந்து அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா 1000 வருஷத்தை விட அதிகமான ஒரு இது. அவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருப்போமா? முடியாதுல்ல. என் ஆயுள் முழுவதும் நான் அமல் செஞ்சாலும் அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதுல்ல. இது குரான் வசனம் நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், லைலத்துல் கத்ர் இரவுலதான் ஏகபோக கொண்டாட்டங்கள். அன்னைக்கு கண்டிப்பா நெய்ச்சோறு ஆக்கியாகணும், கரியில கவனம் செலுத்தணும், வீடுகள்ல கவனம் செலுத்தணும்னு சொல்லி அமல்களில் கவனம் இல்லாத மக்களாக நம்ம ஆயிடும் இல்லைங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு அல் குர்ஆனுல் கரீமை தந்த அந்த புண்ணியமான ஒரு மாதத்திலே முஸ்லிம்களுடைய ஒரு கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு என்று சொல்லக்கூடிய கடமை என்ன பண்ணிருக்கான், அந்த ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கி தந்திருக்கான். இன்னும் சில தினங்கள் தான் இருக்கு. அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படி இருப்போம், நோன்பாளிகளாக, இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக இல்லையா? இறைவன் நமக்கு எதை தர போறான், ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக போக போறோங்கிற ஒரு சிந்தனையோட அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க போறோம். அந்த ரமலான்ல ஒரு சில படிப்பினைகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்கு பாயிண்டா சொல்றேன் அப்படின்னா, வந்ததுல இருந்து நிறைய கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, எதை கேட்க கூடாது. நான் கேட்பேன், இந்த 5-6 பாயிண்ட் சொல்லிட்டு உங்கள்ட்ட திரும்பவும் கேட்பேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணலாமா? சொல்லிடுவீங்களா? சரி. முதல்ல நம்ம இந்த ரமலானுடைய மாசத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை அல்லாஹ்விடத்தில் ஒட்டுமொத்தமாக நம்மளை ஒப்படைக்கணும். அல்லாஹுவே, என்னுடைய ஆற்றல் குறைவை நான் உன்கிட்ட ஃபுல்லா ஒப்படைக்கிறேன். நான் எந்த ஒரு திறமைக்கு நான் சொந்தக்காரன் இல்லை. நான் இதற்கு முன்னாடி செய்த எத்தனையோ தவறுகள் இருக்கு. நான் மறந்து என்ன பண்ணிட்டேன், நிறைய தவறுகள் பண்ணிட்டேன். அறிந்தும் அறியாமலும் நான் நிறைய தவறுகளை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும்? ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுனா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உண்மைதான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுனால் மன்னிக்கப்படும். ஆனால் அந்த தௌபா பாவ மீட்சி என்பது எப்படிப்பட்ட பாவ மீட்சியாக இருக்கணும்? நான் செய்த தவறை நான் எண்ணி வருந்தனோ, அழுவனோ, அந்த தவறை நான் இனிமே செஞ்சிடக்கூடாது, இப்படி ஒரு தப்பின் பக்கம் நான் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை நமக்கு வரணும். முதல் விஷயம் என்ன? பாவ மன்னிப்பு கேட்கிறது. 2வது விஷயம் என்ன? ரமலானுக்குள்ள நம்ம நுழைய போறோம்.
நுழைய போவது இந்த ரமலான்ல, யா அல்லாஹ் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய உடல்ல நோய்களில் இருந்து எனக்கு நிவாரணத்தை கொடு. நம்ம எல்லாருமே நோன்புல உணர்ந்திருப்போம் இல்லையா? முதல் நோன்பு கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமா? ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன் கஷ்டமா இருக்கு? தலை வலிக்குதா? தலை சுத்துதா? முதல் நோம்புக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? 5வது நோம்புல அதுல இல்லையே, ஏன்? 5வது நோம்புல நம்மளுடைய உடல் நமக்கு பழக்கப்பட்டுருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? ரமலானை தவிர்த்து எந்த நாட்களிலும் நம்ம நோன்பு பிடிக்கிறது. சோ ரமலான் அல்லாத நாட்களிலும் நோன்பு பிடிக்க சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும். சரிங்களா? அதுக்கப்புறமா அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். இறைவா எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, உன்னுடைய கிருபையை கொண்டு இந்த ரமலானுடைய மாசத்தை நான் அடைஞ்சிருக்கேன், இந்த மாசத்துல நோய்களில் இருந்து என்னை காப்பாற்றி அதிகமான நற்கர்மங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, உன் நற்கர்மங்களின் மூலமாக உன்னை நான் நெருங்கக்கூடிய பாக்கியத்தை கூட என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அதற்கு அப்புறம் ஒரு நல்ல நியத்தை நம்ம வைக்கணும். நம்ம இந்த ரமலான் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருப்பாங்களாம்? ரமலானை அடைந்து விட்டால் புயல் மாதிரி சொல்லணுகிட்டே இருப்பாங்களாம் நன்மைக்காக. இன்னைக்கு நாமளும் ரமலான்ல நிறைய செயல்கள் செய்யறோம், செய்யாமலாம் இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றோம்? குர்ஆன் எடுத்து ஓதுறோம். ஆனா இன்னொரு வேலையும் பாக்குறோம். டிவியை தான் அணைச்சிருக்கோம், வேற ஏதாவது ஆன் பண்ணிட்டோம், போன கையில வச்சிருக்கோம். ஏன்னா போன் வரும், போன்லதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், போன்லதான் அத்தனை விஷயங்களும் நமக்கு இருக்கு. அப்ப செயல்பாடுகள் எங்க மாற்றம் ஆகுது? டிஸ்பிளே மட்டும்தான் மாறி இருக்கு, பெரிய டிஸ்பிளேவை சின்னதா மாத்தி வச்சிருக்கோம். சின்னதா ஷார்ட்ஸ் தானே பாக்குறோம், ஒரு பொழுதுபோக்குக்காக. டயர்டா இருக்குல்ல, நோம்பு வச்சு ரொம்ப அசதியா இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பாக்குறது. அப்ப நம்மளிடத்தில் நோன்பு வைக்கும் போது மொபைலை விட்டுட்டு நம்ம நிறைய நற்கார்மங்கள் பண்ணாலுமே நம்ம என்ன மாதிரி சிந்தனையில ஓடிட்டு இருக்கோம்னா, நம்மளான விட்டுறக்கூடாதுன்ற சிந்தனையில ஓடினாலும் நியத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய எந்த விதமான நோக்கத்துக்காகவும் இல்லாம நான் அவங்களுக்காக குர்ஆன் ஓதுனேன், மதரசால சொன்னாங்கன்னு குர்ஆன் ஓதுனேன், இவங்களுடைய திருப்திக்காக நான் நோன்பு வச்சேன், இதெல்லாம் இல்லாம எனக்கு 3 விஷயம் தான் வேணும். அல்லாஹோடு நான் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும், அல்லாஹோடு நான் பயத்தை ஏற்படுத்திக்கணும், என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்னுடைய ரப்புக்காக இருக்கணுங்கிற சிந்தனையை நான் கொண்டு வரணும். இந்த 3 சிந்தனைகள் தான் நாம் நோன்புல எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம்ல, நீ 30 நோன்பு வச்சுனா உனக்கு இந்த பொருள் நான் வாங்கி தரேன்னு சொல்லுவோம். இல்ல அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்றது, அது தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு பெரியவங்களே எப்படி மாறி போயிட்டோம்? ரமலான் வந்துருச்சா, நல்லபடியா 30 நோன்பை முடிச்சோமா, அதுவல்ல. நான் வைக்கக்கூடிய இந்த 30 நோன்புகளும் எந்த லாப நோக்கமும் எந்த உலக நோக்கமும் இல்லாமல் முழுக்க முழுக்க என் ரப்புவினிடத்தில் நான் கூலியை எதிர்பார்க்கிறேன், என்னோட ரப்பிட்ட நான் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறேன், என் ரப்புவிடம் நான் நெருக்கத்தை எதிர்பார்க்கிறேங்கிற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கணும். என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய பொருளாதார வலிமையை கொண்டு எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு நான் பங்காற்ற முடியுமோ. இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லவங்க தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா நம்மை தாண்டி வெளியில வர தயாரா இருக்கோமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நம்மை தாண்டி தயாரா இருக்கோமா? என் வீடு, நான் என் வீட்டுக்கு சிறந்த நபராக இருந்தால் போதும். என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னோட குடும்பம், என்னை சார்ந்த சில மக்களுக்கு நான் ஆதரவாக இருந்தா போதும். அவங்கள்ட்டலாம் நான் போய் ஏன் சொல்லணும்? எனக்கு தேவையா? நான் திட்டு வாங்கணுமா? எனக்கு தலையெழுத்தா? இப்படி சிந்தனையை தான் பெண்களாக்கி நாம மேற்கொண்டிருக்கோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த சமூகமானது எப்படிப்பட்ட இருந்துச்சு? அங்க வாழ்ந்த சஹாபிய பெண்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? நம்மள மாதிரிதான் இருந்தாங்களா? நமக்கெல்லாம் நம்ம அமல செஞ்சு முடிக்கிறதே பெருசா இருக்கே, இதெல்லாம் அடுத்த வீட்டுக்குள்ள போய் நம்ம எங்க நுழையிறது? சமூகத்துக்காக நாம என்ன செய்யறதுங்கிற சிந்தனை இன்று பரவலாக ஒரு சுயநல போக்கோடு மாறி இருக்கு. அதுல இருந்து என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். என்னுடைய மனம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய உடல் வலிமையை கொண்டு இந்த சமூகத்துக்கு என்னால் முடிந்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்? முடிஞ்ச வரைக்கும் செயலாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய, ஒரு நல்ல சிந்தனைய இந்த ரமலான்ல கட்டாயமா நம்ம என்ன செய்யணும்? அமைச்சுக்கணும். கடைசியாக நம்மளுடைய நேரம் இருக்கு பாத்தீங்களா, நேரத்தை திட்டமிட்டு செலவு பண்ணணும். ரமலான் 30 அல்லது 31, 30ன்னு வைங்க, 30 நாள் ரமலான் வருதுன்னா கிட்டத்தட்ட 720 மணி நேரம் நமக்கு இருக்கு. நம்ம திட்டமிட வேண்டியது வெறும் 24 மணி நேரத்தை நீங்க திட்டமிட்டா போதும். நம்ம என்ன செய்ய போறோம், சஹருக்கு எப்ப எந்திரிக்க போறோம், சஹருடைய நேரத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய போறோம்,
அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை என்ன செய்ய போறோம். இதுல ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை காட்டிலும் நமக்கான திட்டமிடல் ரொம்ப கம்மி. அவங்க தஹஜ்ஜுத்ல எந்திரிச்சா என்ன செய்வாங்க? சோறாக்குவாங்களா? மீன் பொரிப்பாங்களா? எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒண்ணு செஞ்சுட்டு தொழுவாங்கல்ல. இல்லாட்டி என்ன செய்வாங்க? குர்ஆன் திலாவத் பண்ணுவாங்க, தஸ்பீஹ் பண்ணுவாங்க. சஹர்ல நம்ம எந்திரிச்சா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு கண்ணானதான் சமைக்கிறது, சாப்பிடுறது. அது தவறு இல்ல. வீட்டுக்கு போய் நீங்க வேற மாதிரி சொல்லிடக்கூடாது, உஸ்தாதி சமைக்கவே வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு. அது நம்மளுடைய ஒரு செயல், நம்மளுடைய கணவருக்காக பிள்ளைகளுக்காக நம்ம சமைத்து தரக்கூடியது ஒரு வகையான அமல் தான். ஆனா நம்ம கவனத்தை எதுல செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சஹருடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் நம்மனா தராவியா முடிச்சிட்டோம்ல, பள்ளியில போய் தொழுகிறோம், இல்லாட்டி மதசால போய் நம்ம தொழுதுறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா நம்ம என்ன செஞ்சிடறோம்? சஹரை அப்படியே மிஸ் பண்ணிடுறோம். சஹர்ல சோறாக்குறது ஒரு அமல் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு அமலை மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்களாக இன்னைக்கு நம்ம மாறிடு இல்லைங்களா? வரக்கூடிய ரமலான்ல திட்டமிடுங்க. உங்களுக்கான முதல் நாளை நீங்கள் திட்டமிடுங்கள். முதல் நாள் ரமலான் 24 மணி நேரம். எவ்வளவு நேரம் தூங்க போறோம்? எவ்வளவு நேரம் சமையலுக்காக பயன்படுத்த போறோம்? எவ்வளவு நேரம் குர்ஆன் திலாவத்தை நம்ம படிக்க போறோம்? எவ்வளவு நேரம் நம்ம தஸ்பீஹ் செய்ய போறோம்? நேரம் மக்களுக்கு நல் உபதேசம் செய்ய போறோம்? எவ்வளவு நேரம் மார்க்க சட்டங்களை நம்ம கத்துக்க போறோம்? எவ்வளவு நேரம் மதரசாவோட தொடர்புல இருக்க போறோம்? அல்லது எவ்வளவு நேரம் நம்ம ஏதாவது ஒரு பயானுக்கு போக போறோம் அப்படின்னு ரமலானுடைய முதல் நாளை நம்ம சரியான முறையில திட்டமிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய 29 நாட்களும் 20 நாளும் நமக்கு பயனுள்ள நாள் தான். ஆனா நம்ம முதல் நாள் ரமலான் நோன்பு வச்சோன்னே அடுத்த நாள் யார் வீட்டு கதவையாவது போய் தட்டிட முடியுமா? 11 மணிக்கு யாராவது முழிச்சிட்டு போமா சொல்லுங்க. சஹர்லாம் முழிச்சிருக்கோம், எவ்வளவு அமல் செய்யறோம்? 12:30 வரைக்கும் நம்ம எந்திரிக்கிறது. ஏன்னா ரமலானை தூங்குவதற்கான காலமாகவே நம்ம மாத்திக்கிட்டோம். எப்படி சஹர் என்பது சமைப்பதற்கான நேரமாக மாறிடுச்சோ, அது மாதிரி பகல் நேரம் என்பது எப்படி மாறி போச்சு? தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறுறேன். பத்ருடைய போர் நடந்தது எப்போ? ரமலான் மாசத்துல. மக்கா வெற்றி நடந்தது எப்போ? ரமலான் மாசத்துல. உலகத்துல மிக பெரும் வரலாறுகள் படைக்கப்பட்ட மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கு. நம்ம தூங்குறதுனால இந்த உலகம் எல்லாம் தூங்க போறது இல்ல. சொல்லுவாங்கல்ல, பூனை கண்ணு முடிக்குச்சுன்னா உலகமே இருந்துடுச்சுன்னு நினைக்குமா. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நாம சமைச்சிட்டோம், குர்ஆன் ஓதிட்டோம், தராவியா தொழுதுறோம், நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, பகல் நேரங்களை தூங்கி கழிக்கலாம், நம்ம தான் 2 குர்ஆன் 3 குர்ஆன் முடிச்சிடுறோமே, இது மட்டும்தான் நன்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? அது கிடையாது. மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வது, மார்க்க விஷயங்களை பிறருக்கு எட்டி வைப்பது, அது மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுவதும் ஒரு அமல் தான். சரிங்களா? இந்த மாதிரிதான் வருஷம் ரமலான் பயான் கேட்டோம். போன வருஷமும் இப்படிதான் கேட்டோம். போன வருஷம் இதுவும் நமக்கு என்ன இல்ல, திருப்தி இல்ல. ஆனால் இந்த வருட ரமலானை நம்ம அவ்வளவு சாதாரணமா விட்டுறக்கூடாது. நீங்க மற்ற நேரங்களை விட ரமலானுடைய நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா போகும். கவனிச்சிருக்கீங்களா? சோ நாம இன்னைக்கே நியத்து வைக்கணும், இந்த ரமலானை நிச்சயமாக நான் விட்டுடவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ரமலானையும் நான் கடந்து வந்தேன், ஒவ்வொரு ரமலானுக்கு முன்னாடி நான் பயான் கேட்டேன், ஆனாலும் ரமலான் எனக்கு பலன் அளிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நான் நினைவுபடுத்துறேன். ரசூலாவோட பேர் சொன்னா ஸலவாத் சொல்றீங்களா? சொல்லுங்க, மனசுலயாவது வாயிலையாவது சொல்லுங்க. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து தௌபாவை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நாசம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கண்ணியமான மாதத்துல இப்படி ஒரு வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய வீரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மிக நுட்பமாக புரிந்திருக்காங்க. சரிங்களா? திரும்பவும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஒவ்வொரு வருட ரமலானும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஒண்ணு எடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வருஷம் நியூ இயர் வருதுன்னா, இதுக்கப்புறம் நான் இந்த வேலையை நான் பார்க்கவே மாட்டேன், நான் என்ன அப்படியே மாத்திப்பேன் அப்படின்னு ஒரு 10 நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழையபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கிறோம். ரமலானுடைய முதல் நாள்ல இருக்கக்கூடிய அந்த வேகம் அடுத்தடுத்த நாட்கள்ல குறைந்து போயிடுது. திரும்பவும் நான் நினைவூற்றேன் ஒரே ஒரு விஷயத்தை. கடந்த ரமலானில் உயிரோடு இருந்த நிறைய பேர் இந்த ரமலான்ல இல்ல. புரிஞ்சுங்களா? கடந்த ரமலான்ல உயிரோடு நபர்கள் இந்த ரமலானில் இல்லை. அடுத்த ரமலானுக்கு நானும் நீங்களும் இருப்போமா? அல்லாஹ்வே அறியக்கூடிய ஒரு செய்தி. அடுத்த ரமலானுக்கு நாம உயிரோட இருப்போமாங்கிறது ஒரு டவுட் தான், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சு
வரக்கூடிய இந்த ரமலான் மாசத்தை எந்த விதமான தொய்வும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் முழுக்க முழுக்க இறை உவப்ப பெறணும், இறைவனோட அச்சத்தை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ரமலானுடைய முதல் நாள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம காலடி எடுத்து வைப்போம். வரக்கூடிய அத்தனை ரமலான்லையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நல்ல ஆரோக்கியமான மனிதர்களாக, நல்ல நோன்பாளிகளாக, மறுமையில நம்ம எல்லாம் சிறந்த ஒரு கூட்டங்களாக இருந்து இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக. வரக்கூடிய இந்த ரமலான் மாசத்தை நம்மளுடைய உயிரின் அடிப்படையில, நம்மளுடைய செயல்களின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக திட்டமிட்டு பயனுள்ள ஒரு ரமலானாக அமைத்துக் கொண்டு அல்லாஹ் விரும்பியபடி அந்த ரமலானுடைய அத்தனை நோன்புகளையும் நோற்று அந்த நாளில் செய்ய வேண்டிய அத்தனை அமல்களையும் செய்து அல்லாஹ் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்க வாசலின் வழியாக மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி